வணக்கம் நேர்களே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அதில் வந்து நீங்கள் வாட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டராக இருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதாவது டிஐஒய் அப்படிம்போம், டூ இட் யுவர் செல்ஃப். நிறைய பேர் இந்த டிஐஒயில் தான் இருக்காங்க. அதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், மெடிசன் வந்து ஃபார்மசியில் போயிட்டு அவங்களே வாங்கி போட்டுக்கிறது, செல்ஃப் மெடிகேஷன். அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் சரி, நிறைய அந்த டிஐஒய் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி இன்வால்வ் இந்த ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் அவங்களே எடுத்துக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இன்புட்டில் கிட்டத்தட்ட சுப்பீரியர் மீன்னு பார்த்தோம்னா 37.2% தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. மீடியன் பார்த்தீங்கன்னா 41.17, அதாவது ஆவரேஜாக இருக்கிறது. ஸோ ஹையஸ்டாக இருக்கிறது வந்து 1.71% தான். பாக்கி எல்லாரும் தே ஆர் லூசிங் மணி இன் த மார்க்கெட், நாட் இன்வெஸ்டிங் ஆன் த டைரக்ட் வே, ப்ராப்பர் வே. ஸோ அதனால் ஒரு கேபிட்டலைசிங் த ரேலிஸ், பர்டிகுலர்லி ஒரு பில்லிஷ் ஸ்பிரிட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 2023 early 2024. அது மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸை வந்து ப்ராப்பராக வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அதிலிருந்து எப்படி வந்து ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையிலையும் நிறைய இருக்கு. லார்ஜ் கேப் இருக்கு, மல்டி கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு. தென் ஸ்பெசிஃபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள். தென் மல்டி ஃபேக்டர் ஃபண்ட் இஸ் அவைலபிள். தென் இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் அவைலபிள். அதனால இந்த டிஐஒய் வந்து எப்போ சூட் ஆகுனாக்க, நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு டிசிப்ளின்டாக ப்ரோஆக்டிவாக வித் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸு, ஒரு மெட்டிகுலஸ் வித் டேக்ஸ் பிளானிங், ஸ்ட்ராட்டஜி ஃபார் த வெல் இன்ஃபார்ம்டு, இதெல்லாம் இருந்து பண்ணினீங்கன்னா ஸோ இந்த டிஐஒய் வில் ஒர்க் இன் அ பெட்டர் வே. அதர்வைஸ் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கூட்டு கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. இஃப் யூ வாண்ட் டு கெட் த பெட்டர் ரிட்டர்ன், யூ ஆல்வேஸ் கோ வித் த ப்ராப்பர் அட்வைசரி சர்வீசஸ். ஸோ அதுமாரி இந்த மல்டி கேப் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு பேலன்ஸ்டாக பாசிவாக க்ரோத் ஓரியன்ட் உள்ளவங்க மல்டி கேப் ஃபண்டுக்கு போகலாம். அதுமாதிரி பெஞ்ச் மார்க்கை எப்போதும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நிஃப்டி 500 எப்படி இருக்கு, நிஃப்டி 500 மல்டி கேப் பார்த்தீங்கன்னா 50-25-25 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராட் பேஸ்ட் எக்ஸ்போஷர் டு லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மாலில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், 1 year ரோலிங் ரிட்டர்ன் எப்படி இருக்குது, அதனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்லி கம்ஃபர்டபுளாக பெட்டர் ரிட்டர்னை கொடுக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட். நன்றி, வணக்கம்.